ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 22/6/2024 ஆனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். சரியா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷம் ராசி. மேஷம் ராசி செயல்களில் இருந்து மந்தத்தன்மை விலகும். செயல்களில் இருந்த மந்தத்தன்மை விலகும். உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க. ஆன்மீக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். வேலை ஆட்களின் ஆதரவுகள் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு செயல்களில் பொறுமையுடன் செயல்படுங்க. ரொம்ப பெருசாக இல்லை, சாஃப்டான நாள். ஆமாம், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இளம் சிவப்பு நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் மந்தத்தன்மை விலகும். பரணி பொறுப்புகள் மேம்படும். கிருத்திகை பொறுமையுடன் செயல்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசி. ரிஷப ராசி செயல்களின் தன்மை அறிந்து செயல்படவும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும். நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறொருவாகவும் நடைபெறும். சகோதரர்களோ வழியில் விட்டு கொடுத்து தயவு செஞ்சு செல்லுங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் மஞ்சள். உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை அனுபவம் கிடைக்கும். ரோகிணி நெருக்கடிகள் மறையும். மிருகசிரீஷம் விட்டு கொடுத்து செயல்படவும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் சிறிது விகலும். வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உங்களுக்கான நட்சத்திரங்களில் மிருகசிரேஷம் ஆசைகள் நிறைவேறும். திருவாதிரை முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசி மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க. தேக நலனில் கவனம் கொஞ்சம் தேவை. குழந்தைகளுடன் மனவிட்டு பேசுவீங்க. ஓகேங்களா? வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். சிறு சிறு வதந்திகளை பொருட்படுத்தாமல் அடுத்து செய்ய போகிற விஷயத்த கவனத்தில் இருங்க. சலனமான சிந்தனைகளை அவ்வப்போது வந்து போகும். கனிவு வேண்டிய நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம் முடிவுகள் பிறக்கும். பூசம் வெற்றிகரமான நாள். ஆயில்யம் சலனமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வருவாயில் இருந்த நெருக்கடிகள் குறையும். சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படும். கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாறுபட்ட சூழல்கள் உண்டாகும். விளையாட்டு விஷயங்களில் பொறுமை வேண்டும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளம் நீல நிறம். சரியா? உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் தேவைகள் பூர்த்தியாகும். பூரம் குழப்பமான நாள். உத்திரம் பொறுமை வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி திட்டமிட்ட காரியங்களில் மாற்றம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் நிச்சயம் உண்டாகும். பகை விலகும் நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை. உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திரம் மாற்றம் ஏற்படும். அஸ்தம் வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை அலைச்சல்கள் நிச்சயம் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. நினைத்த பணிகள் எதிர்பார்த்த விதத்தில் முடியும். தந்தை வழியில் ஆதரவு மேம்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்த வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவுகளுடன் சுமூகமான சூழல்கள் அமையும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். தடைப்பட்டு வந்த வரவுகள் கிடைக்கும். பரிசு கிடைக்கும் நாள். அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரிசு நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை ஆதரவு மேம்படும். சுவாதி பொறுப்புகள் கிடைக்கும் அல்லது அதிகரிக்கும். விசாகம் வரவுகள் கிடைக்கும். சரியா? சில வரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும். தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகளால் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும். அரசு பணிகளில் இருந்த
தாமதங்கள் மறையும். உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும். பாராட்டு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல். உங்களுக்கான நட்சத்திரங்களில் விஷாகம் கலகலப்பான நாள். அனுஷம் அனுசரித்து செல்லவும். கேட்டை துரிதம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களால் அலைச்சல்கள் உண்டாக்கும். சில அனுபவம் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். அரசு சார்ந்த காரியத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதுமையான சூழல்கள் உருவாகும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது மாற்றத்தை ஏற்படுத்தும். குழப்பம் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 9. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளம் நீலம். உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புராடம் அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்படும். உத்திராடம் பொறுமையாக செயல்படுங்கள். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசி. மகரம் ராசி நினைத்த சில பணிகள் முடிவெடுப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். சரியா? நினைத்த சில பணிகள் முடிவடைவதில் அலைச்சல்கள் உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகளால் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும். சகோதர வகையில் பார்த்திங்கன்னா அனுசரித்து நடந்து கொள்ளவும். வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லது. வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பம் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 8. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா நீலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான நட்சத்திரங்கள். சரியா? உங்களுக்கான நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அதாவது மகர ராசிக்கு உத்திராடம் அலைச்சல்கள் உண்டாகும். திருவோணம் அனுசரித்து செலவும். அவிட்டம் குழப்பமான நாள். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசி. கும்ப ராசி மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். மூத்த உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. இன்னைக்கு பழைய நண்பர்களால் சில மாற்றம் ஏற்படும். சேமிப்பு குறித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா சிவப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள். சதயம் முடிவுகள் பிறக்கும். புரட்டாதி மகிழ்ச்சியான நாள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீனம் ராசி. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க. உறவினர்களிடம் சந்திப்புகள் ஏற்படும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுவிதமான செயல் திட்டங்களை உருவாக்குவீங்க. பணிகள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அனுபவம் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளம் நீலம். உங்களுக்கான நட்சத்திரங்களை போராட்டத்தை மதிப்பளித்து செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி சுறுசுறுப்பான நாள். இதுவரை நம்ம பார்த்தது 12 ராசிக்கான பலன்கள். சரியா? இதில் ஏற்ற இறக்கமான நிலைகள் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும். ஆகையால் எதுலேயும் மனசு உடையாதீங்க. ஏற்றம் இருந்தால் அதிகமான சந்தோஷமும், இறக்கம் இருந்தால் அதிகமான மன வருத்தமும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்காதீங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் எதாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க. சரிங்க? உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தான் எதிர்கொள்ளணும். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. சரிங்க? உங்களுக்கு அருகில் உள்ள ஏதோ ஒரு ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் உங்களை கைவிட மாட்டான். நம்புங்க. சரியா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.